In English, God touched the root of the problem. He never touched the problem, he touched the root of the problem. சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு பிரச்சனையின் ஆணிவேர் தெரியும். பாருங்க, இவர் எனக்கு பிரச்சனை பண்ணா நினைச்சுப்பேன். அவர் சொல்லுவாரு, இவன் நல்ல மனுஷன்டா, இவனை ஒருத்த ஆடுறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு இவர் தான் தெரியும், மாமியார் தான் தெரியுது, மருமக தான் தெரியுது, மாமியாரை மருமக ஆட்டி படைக்கிற ஒரு பேய் இருக்குது. ஆமேன். அதோட நீங்க சண்டை போட முடியும், அவர் சண்டை போடுவார். சொல்லுங்க, போரடிப்பார். சொல்லுங்க, நடந்து வருவார், போரடிப்பார், வெட்டுவார், அப்படி 14 ஊரை குத்துவார். என்னங்க இவரு தாதாவா? நடந்து வருவார். There's a problem. Hello, there's a problem. Will you walk with me? When there's a problem, will you walk with your tata? No. There's a problem. Will you walk with me? சத்தமா சொல்ல புரிஞ்சுதா? ஒரு பிரச்சனை நடந்து வருவார் அவரு. ஏன் வர மாட்டீங்க? என் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க, நடந்து வருவார், போராடுவார், வெட்டுவார், என் தலையை உயர்த்துவார். சொல்லுங்க, உயர்த்துவார். 16 இளைப்பாறுதலை தருவார். 16 3 காரியம் சொல்றேன். சொல்லுங்க எல்லாரும், ரெஸ்ட், ரெஃப்ரெஷ், ரெஸ்டோர், ரிலே. சொல்லுங்க, ரெஸ்ட், இளைப்பாறுதல் தருவார். ஆமென். You know the meaning of rest? REST, righteousness of God, earnestness of God, strength of God, truth of God. சொல்லுங்க, இளைப்பாறுதல் தருவார். சத்தமா பாட்டெல்லாம் பாடுறோம்ல, இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை see, if everything is okay, everybody will walk with me. Something's different. எல்லாமே போச்சு. I lost the family, I lost the finance, I lost my fame, I lost my friendship. Nobody will walk with you. சொல்லுங்க, எல்லா நேரங்களிலும் என் கூடவே வருவார். சத்தமா சொல்லுங்க. அத்தான் வருவாரா தெரியாது, ஆரோக்கியம் வருமா தெரியாது, பெத்த பிள்ளைகள் வருமா தெரியாது, கடைசி வரை என் கூட வருவார். கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ, என்ன சொல்ல மாட்டீங்களா? கடைசி வரை யாரோன்னு கேட்டேன். ஆமேன். நடந்து வருவார்.